இஸ்ரேல் மீது ஈரான் இன்னமும் போர் தொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி வடகொரியா தான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன ரகசியம் வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும்? ஏதோ ஒன்று பெருசாக சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டுக்கு F-22 ஜெட்ஸ் அனுப்பிச்சிருக்கு. யாரை அடிக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த ஆயுதங்களை உள்ளே இறக்கியிருக்கு? முக்கியமாக பழிவாங்குதல் நடவடிக்கையாக ஒரு நாட்டின் மீது டைரக்ட் வாரை நடத்த போது அமெரிக்காங்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய பெயர் என்ன? மூணாவது, கமலா ஹாரிஸ் இருக்காங்கல்ல, அடுத்ததாக அமெரிக்க வேட்பாளர். அவர் இந்த டெட்ராய்டில் நடந்த மீட்டிங்க்கு பிறகு தனது உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இது இஸ்ரேலை பெரிய அளவில் பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டம் காண வைக்கக்கூடிய இந்த 3 செய்தியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடித்து ஆடும் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னப்பா இது இது இஸ்ரேல்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் இப்படி எல்லாமா செய்தி போடுவாங்க அப்படின்னு கேட்டால், ஈரான் அடிக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவிலான சந்தோஷம். அதன் காரணமாக அவங்க இந்த மாதிரியான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஒரே இரவு 30 நிமிடத்தில் 25 ராக்கெட்ஸ் வந்து ஹிஸ்புல்லா சைடில் இருந்து, லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் இஸ்ரேலை சேர்ந்த IDF வீரர் ஒருத்தர் மட்டும் பலியாயிருக்காரு அப்படிங்கிற செய்தி லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் வந்து போர் பண்ண போகுது அப்படிங்கிற அச்சத்தால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வழக்கம் போல் திருடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி இருக்காங்க. பங்கர்ஸுக்குள்ளே போய் அடைக்கலமாயிருக்காங்க. நெதன்யாகவும் விஐபிக்குன்னு லான்ச் செய்யப்பட்ட அந்த பங்கர்ஸுக்குள்ளே போய் அடைக்கலமாக இருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கு சாரா அப்படிங்கிற அந்த பேர் வச்சு இன்னமும் ஆபிரகாமுடைய வழிவந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறத பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. 2 மகன்களையும் எப்படியாவது உயிரோடு மீட்டு விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணப்பாடு. அந்த வகையில் நெதன்யாகு அச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. பட் அமெரிக்கா யார் மீது இப்போது காட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் பயந்துட்டேன்னு நினைக்கிறியா குமார் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் ஒரு புதியதொரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. IDF வீரர்கள் ஒரு புறம் ஓட்டம் முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய வீரர்கள் சிரியாவின் மீது ஒரு அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. IDFினுடைய வீரர்கள் கிட்டத்தட்ட 5000லிருந்து 10,000 பேர் ஹோம் டவுன் திரும்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால இந்த போர் முடிவுக்கு வராதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் வாரை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே IDFினுடைய வீரர்கள் 5000லிருந்து 10,000 நபர்கள் குடும்பத்தை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே ஃபேமிலியில் இங்கே பங்கர்ஸ் ரிலேட்டடான விஷயம், ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம், இதில் அயன் டோம் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இஸ்ரேலுடைய டெல் அவீவில் ஏகப்பட்ட ஃபால்ஸ் நியூஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃபால்ஸ் நியூஸா உண்மை நியூஸா அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் மக்களுக்கு என்ன தோணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உண்மை செய்தியா பொய் செய்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால டெல் அவீவ் மீதே தாக்குதல் நடத்த போகிறாங்கங்கிற செய்தி வர்றதுனால நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன்மார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அழைப்புகள் வீட்டில் இருந்து போகுது. ஸோ அங்கே தன்னுடைய குடும்பத்தை தேடி வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஓடி இருக்காங்க அப்படிங்கிற தகவல். மாறாக ஆல் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தும் ஜெருசலேம் போஸ்ட் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சிரியாவில் அவங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பேர் ஹோம் ரீஜியன் அப்படிங்கிறாங்க. அதில் அந்த வெடிபொருட்கள்லாம் நிரப்பி வச்சுருப்பாங்கல்ல, அந்த வெடிபொருட்கள்லாம் நிரப்பி வச்சிருக்கக்கூடிய கிடங்குகளை வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலி ஈரான் வந்து சிரியாவை தான் பெரிய அளவில் நம்பியிருக்கு. அங்கேருந்து தான் தனது ராக்கெட் லான்ச்சை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. ஸோ சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஈரான் எந்தெந்த இடத்தெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வெடிமருந்து குடோன்களை காலி பண்ணுறதுக்கான வேலையை இஸ்ரேல் இப்போ தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க.
அப்போ ஈரான் இஸ்ரேலை அடிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவினுடைய கடைசியில் இருக்கும். பொலிட்டிகோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னா, அமெரிக்கா ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடல்ல மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப எளிமையாக ஹவுதிகளை அட்டாக் பண்ணிடலாம் நினைச்சாங்க. பட் செங்கடலை கட்டி காத்து கொண்டு இருக்கிறது இந்த ஹவுதிகள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரி, அப்போ அமெரிக்காவினுடைய கோபம் அதுக்குள்ள இருக்கும்ல, என்ன அட்டாக் பண்ண முடியலையே அப்படிங்கிற வெறி இருக்கும்ல. அதனால என்ன பண்றாங்க, தனது கப்பல் படையை வச்சு என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் சென்டகாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 800 மிசைல் வந்து டைரக்டாக ஏவியிருக்காங்க. இதில் 155 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் மிசைல்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இதனால் ஹவுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா, ஹவுதிகள் இஸ்ரேலுடைய கொடியை படுக்க போட்டு அதுக்கு மேலே தனது வழக்கமான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது வித்தியாசமான மனிதர்களாக இருக்கீங்களே அப்படின்னு தான் மக்களால் பார்க்க முடியுது. டொமட்டாக் மிசைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிசைல் வந்து $2 மில்லியன். அந்த மிசைலை வச்சுலாம் அட்டாக் பண்ணி பார்த்துருக்காங்க ஹவுதிகள் மீது அமெரிக்கா. அப்படி இருந்தும் ஹவுதிகளுக்கு பெரிய அளவிலான சேதம் ஏற்படவில்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அமெரிக்கா $2 மில்லியன் ஒரு மிசைலு, $2 மில்லியன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 மில்லியன்னா 10 லட்சம், 2 மில்லியன்னா 20 லட்சம், $20 லட்சம் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நம்மளோட இந்தியன் மணிக்கு $1 $83. 20 லட்சத்தையும் இன்ட்டு 83ஐயும் பெருக்கி பார்த்துக்கோங்க, எவ்வளவு வருதோ அதுதான் ஆன்சரு. என்னால் கணக்கு பண்ணி பார்க்க முடியல. இவ்வளவு இழப்புகள் அமெரிக்காவுக்கு தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் ஹவுதிகளை அவர்களால் தாக்கி ஜெயிக்க முடியவில்லைங்கிறது தான். அப்போ அமெரிக்கா யாரை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜெட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, F-22 அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். பில் கார்டன், இந்த நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கமலா ஹாரிஸினுடைய உதவியாளர். அவர் ரீசெண்டாக சொல்லியிருக்கக்கூடிய பேட்டியில் மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். டெட்ராய்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி நடத்திய மீட்டிங், அதில் ப்ரோ பாலஸ்தீன் நடத்திய ஒரு பெரிய அளவிலான சத்தம், கமலா ஹாரிஸ் உங்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், நான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னால் கூட அதை பெரிய அளவில் ரசிக்கலை ப்ரோ பாலஸ்தீன். இதன் காரணமாக கமலா ஹாரிஸ் வீட்டுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு தனது உதவியாளர் மூலியமாக சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்க கமலா ஹாரிஸுக்கு விருப்பமில்லை என்று போய் சொல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த உதவியாளர். ரெண்டாவது, இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டுக்கு தனி உரிமை உண்டு, அவங்களுக்கான உரிமை உண்டு. அதே நேரத்தில் அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவதில் கமலா ஹாரிஸுக்கு விருப்பமில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது தேர்தலுக்காக அடிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஸ்டண்டு. ஒலிம்பிக்கில் வந்து டைவ் அடிப்பாங்க பார்த்தீங்களா, முட்டு 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 டமார் அப்படின்னு போய் விழுவாங்க. அந்த இடத்துல வந்து விழுந்த கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறத அம்பேராக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அல் அசாட் ஏர் ஸ்பேஸ், இந்த ஏர் ஸ்பேஸ் மீது ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடத்துனாங்க. அதை இவங்க தான் தாக்குனாங்க, அவங்க தான் தாக்குனாங்க அப்படிங்கிறதுலாம் வேற கதை. ஆனால் பாதிக்கப்பட்டது 5 அமெரிக்கர்கள் அப்படிங்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு காயமாயிருக்கு. அப்படியே வந்து ஒரு கூடையில் தூக்கிட்டு போகிற மாதிரி காயம்பட்ட அமெரிக்க வீரர்களை தூக்கிட்டு போன காட்சி ரொம்ப அழகாக இருந்ததா, வருத்தப்பட வைக்கக்கூடிய வகையில் இருந்ததா அப்படிங்கிறத நேயர் விருப்பத்துக்கே விட்டுறேன். இப்படி தூக்கிட்டு போனதற்கு பிறகு அமெரிக்கா நாங்கள் இதற்கு கவுண்டர் அட்டாக் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஈராக்கில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துவதற்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு F-22 ஜெட்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதன் காரணமாக அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான யுத்தத்தை ஈராக்கில் மறுபடியும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 1980s தொடக்க காலகட்டத்தில் ஈராக் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்காக அவர்கள் அடித்த லூட்டிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உலகம் அமைதி காத்தது மாதிரியே இந்த முறையும் அமைதி காக்கப் போகிறதா அப்படிங்கிற செய்தி. சரி, அமெரிக்கா ஈராக்கு, லெபனான் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலையும் தனது ட்ரூப்ஸை வச்சுருக்காங்களே, அதனுடைய எண்ணிக்கை தெரியுமா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஈராக்கு தனது அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையும், அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டாங்க. எப்படி மாலத்தீவில் இருந்து நமது வீரர்கள் ஒரு 75 பேர்லேருந்து 83 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள வெளியேற சொல்லிச்சுல்ல மாலத்தீவு. உதவிகள் செஞ்சோம், ஆனால் இந்தியாவினுடைய டெமோக்ரஸி வேறு, அமெரிக்காவினுடைய டெமோக்ரஸி வேறு. அப்படி நம்ம உதவி செய்யும் போது மாறிய அந்த அமைச்சர் வந்து அதிபர் வந்து நம்மளை வெளியேற சொன்னார்.
இல்லையா? அதே மாதிரி ஈராக்கினுடைய புதிய அதிபரும் நீங்கள் அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலும் அமெரிக்கா வெளியேறலை. இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்கா ட்ரூப்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஜோர்டானில் 3800 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் மட்டும் 2300 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்காங்க. ஈராக்கில் 2500 ட்ரூப்ஸ் இருக்காங்க. சிரியாவில் 900 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் 2011 வரைக்கும், இப்போ தாலிபான் ஆட்சி பண்ணுறாங்க, அதுக்கு 2011 அமெரிக்காவினுடைய நபர்கள் மட்டும், ட்ரூப்ஸ் மட்டும் 1,00,000 பேர் இருந்தாங்க. ஈராக்கில் 2007 வரைக்கும் 1,60,000 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 35,000 அது குறைக்கப்பட்டது. இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரூப்ஸினுடைய எண்ணிக்கை 2500 இருக்குது. அவங்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவினுடைய அந்த ட்ரூப்ஸ் மீது டைரக்ட் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க சில பேர். இது இஸ்மாயில் ஹனியே அவர்களை கொலை செய்ததற்காக இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக அமெரிக்காவால் பார்க்கப்படுகிறது. இதெல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்கியிருக்காங்களாம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில. அந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. என்னப்பா இது, ஈரான் அப்போ மறுபடியும் தாக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அது இந்த வீடியோவில் கண்டிப்பாக கடைசியில் சொல்கிறேன் அது என்ன தகவல் அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா, அவருடைய ஈரானுடைய இப்போதைய அதிபர் கமினி அவர்களிடத்தில் காலை பிடிச்சி கெஞ்சினார், இப்போதைக்கு போர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். 16 லட்சம் மக்களை காப்பாற்றணும், நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதா நேற்று எக்ஸ்க்ளூசிவாக பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்தது. வேறு எந்த சேனலுமே, எந்த யூடியூப் சேனலுமே பதிவு செய்யலை. ஈவன் இங்கிலீஷ் மீடியா முதற்கொண்டு, ஃபாக்ஸ் நியூஸ் முதற்கொண்டு அதை பதிவு செய்யலை. இங்கே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் டைம்ஸ் ஆகட்டும் உள்ளிட்ட எந்த சேனலும் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி பிரசாத் சிக்னேச்சர் தான் அந்த நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த நியூஸ் முதல்ல நம்ம கண்ணில் பட்டது, ஈரான் வெளியிட்ட அந்த செய்தி. ஸோ கமினி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விடை இந்த வீடியோவோட கடைசியில் இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, பிரான்ஸ் இதில் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பிரான்ஸ் களமாட துடித்து கொண்டு இருக்கிறது. சரியாக ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இந்த எப்படி சொல்கிறது, க்ளோசிங் செர்மனி, ஒலிம்பிக்கான க்ளோசிங் செர்மனி நடக்க போகுது. அதை முடிச்சதற்கு பிறகு பிரான்ஸ் வந்து ரஷ்யாவுக்கான யுத்தத்திலும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த யுத்தத்திலையும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துலையும் டைரக்டாக வந்து பிரான்ஸ் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். காசாவினுடைய ஹெல்த் கிரைசிஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க. உணவு இல்லை, தண்ணி இல்லை, எய்டு பொருட்கள் இல்லை. UNRWAவில் இருக்கக்கூடிய 9 அதிகாரிகள் அவங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்ரேலால் பொய்ப்பு கட்டுப்பட்ட சொல்லப்பட்டுச்சு. இதன் காரணமாக அந்த மக்களுக்கு தேவையான எய்டு பொருட்கள் எதுவும் கிடைக்கல. இன்ன வரைக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. UNRWA கொடுக்க வேண்டிய அந்த நிதி எல்லாமே மற்ற நாடுகள் கொடுக்காததுனால எய்டு பொருட்கள் போகிறதுல சிரமம் இருக்குது. இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அட்டாக் நடத்தி 8 பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தி மொத்தம் வந்து 63 குழந்தைகள் முதற்கொண்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் லாஸ்ட் நைட் வெளியாயிருக்கு. இதை எதையுமே உலகம் கண்டுக்கவே மாட்டேங்குது. ஈரான் எப்போ வந்து இஸ்ரேலை தாக்குங்கிறதுல மட்டுமே செய்தி போயிட்டு இருக்கு. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலையையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மக்களுக்கு தேவையான உணவும் சாப்பாடும் கொடுக்கப்படணும். போரில் ஒருத்தன் சண்டை போடுறான்னா முதல்ல சோறு கொடுத்துட்டு சண்டை போடுங்கடா. சாப்பாடே கொடுக்காம சண்டை போடுனா அந்த மக்கள் வாழ்றதுக்கான வாய்ப்பே கொடுக்காம சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா பசியோடு இருக்கிறவன் எப்படா சண்டைக்கு வருவான்? இந்த கேள்வியை தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே நடக்கிறது தியாகம் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செய்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. TRT வால் ரிப்போர்ட், ஜான் ஃபெஃபர், இவர் யாருன்னா ஃபாரின் பாலிசி ரிலேட்டடான நியூஸை சேகரிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் போருக்கு முன்னதாக ஆயுதங்களை வரவழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஹோம்மேட் ராக்கெட்ஸு லான்ச் பண்ணிட்டாங்க, ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா அது வேறது. ஆனால் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நான் பதிவு பண்ணேன். அப்படின்னா எங்கிருந்து அது வருது இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதைத்தான் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்க போகுது. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே ஈரான்ட்டே இருக்குது, அணு ஆயுதங்களும் ஈரான்ட்ட இருக்குது. அப்புறம் ஏன் வந்து இன்னொரு நாட்டில் இருந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால், ஈரான் நடத்தக்கூடியது பெரிய போர். இன்றைக்கி ஈரானுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கமினி அவர்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டாலும், போரை தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலும், OIC மீட்டிங்கில் சாதகமான முடிவு கொடுத்தாலும்,
ஈரான் வந்து இன்னமும் இந்த போரை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றி யோசிங்க அப்படின்னு ஈரானுடைய 16 லட்சம் வாக்குகளை பெற்ற அந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஈரானுடைய மதகுரு கருத்தில் எடுத்துக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கமினி அவர்கள் வடகொரியாவிட்டையும் ரஷ்யாக்கிட்டையும் இருந்து ஆயுதங்களை ஷிப்பு மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாகவும் வரவழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி மட்டும் கன்ஃபார்ம் டிஆர்டி வால் ரிப்போர்ட் மூலியமாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஈரானுக்கு ரஷ்யாவிடமிருந்து வர வேண்டிய அந்த ஆயுதங்கள் எத்தனை நாளில் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த போர் எப்போ தொடங்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் வடகொரியாவில் இருந்து டைரக்டாக அணு ஆயுதங்கள் அனுப்புறதுக்குன்னு 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஷிப்பு, இன்னொன்று ட்ரெயின். சரியா? ஃப்ளைட்டில் வந்து அணு ஆயுதங்கள் நடப்புறது சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறத வடகொரியா சொல்லிட்டாங்களாம். ஸோ ஷிப்பில் வரணும் அப்படின்னா வடகொரியாவிலேருந்து 43 நாட்கள் ஆகும். ஏன்னா ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். 43 நாள் ஆகுமா ஈரானுக்கு வந்து சேர. ட்ரெயினில் வரணும் அப்படின்னா 27 நாட்கள் ஆகுமா. இந்த 27 நாட்கள் ட்ரெயினில் வர்றதுக்கு 27 நாட்கள் ஆகுமா ஆயுதங்களை கொண்டு வர. அப்போ அது வரைக்கும் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்னொரு புறம் ரஷ்யா ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருச்சு. வடகொரியாவினுடைய அதிகாரிகளும் டைரக்டாக வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ தானே வந்து 8 தேதி ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்துட்டு போனாங்க வடகொரியாவினுடைய ஆட்சியாளர்கள். ரஷ்யா சைடில் இருந்தும் மிக முக்கியமான நபர் வந்து நேரடியாக ஈரானுக்கு வந்து கமினி அவர்களை சந்திச்சுட்டு போனாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது வடகொரியாவும் ரஷ்யாவும் ஆயுதங்களை அனுப்புறதுக்கு மிக முக்கியமான வழிகள்னு சொல்லி பார்க்கும்போது, ரஷ்யா ஏற்கனவே விமானங்கள் வழியாக ஆயுதங்கள் அனுப்பிட்டு இருக்கு. ரஷ்யாட்ட இருந்து மாஸ்கோவில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வரணும்னா அது அஜர்பைஜான் வழியாக தான் கப்பலில் வந்தாகணும். ஸோ அஜர்பைஜானுடைய ரூட்டை திறந்து விடுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா அஜர்பைஜானை விட துருக்கி கிட்ட தான் இருக்குது. ஸோ துருக்கி கிட்ட கெஞ்சுறாங்க ஈரான். ஸோ துருக்கி வந்து நாட்டோவில் நட்பு நாடுகளாக இருக்குது. நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரானுக்கு உதவுமான்னு கேட்டால் ஓஐசி மீட்டிங்கில் துருக்கியும் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ துருக்கி உதவுனாலுமே அது அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வந்து சேருவதற்கான கால அளவுன்னு பார்க்கும்போது மாஸ்கோவில் இருந்து 2619 கிலோமீட்டர் தூரம் வரணும். 24 நாட்களாகும் ஷிப்பில் வந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதற்கு. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் துருக்கி அஜர்பைஜான் கிட்ட இன்னமும் பேசலை அப்படிங்கிறதுனாலையும் தான் ரஷ்யா வந்து டைரெக்டாக விமானங்கள் மூலிமா தனது ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. ஷிப்பில் ஆயுதங்கள் வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அது இன்னும் வந்து சேர்றதுக்கு 24 ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த போர் வந்து ஈரான் டைரக்டாக இன்னும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த நிகழ்வு மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ போர் தொடங்குறதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகலாம். குறைந்தபட்சம் 1 மாத காலமாவது ஆகலாம் அப்படிங்கிறது தான் டிஆர்டி வால் ரிப்போர்ட் மூலியமாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதே போன்று உண்மைத்தன்மையோடு நாம் செய்தியை கஷ்டப்பட்டு எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராயுங்க. சரியாக இருக்கும் நம்புனீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு உத்வேகத்தை கொடுக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.